சிவதனுசை எடுத்து நிறுத்தி அப்படி வளைச்சார். தத்பபஞ்ச தனுர் மத்திய சத்தத்திலேயே ஆதிசேஷன் நடுங்கி விட்டாராம். சுவாமி வில்ல ஒடின்னு இதெல்லாம் ஒடிச்சேன், கல்யாணம் எல்லாம் எங்க அப்பாவை கேட்டுன்னு தான் பண்ணேன். இங்கேயும் 4 பிள்ளை, அங்கேயும் 4 பொண்ணு, 4 பேருக்கும் கல்யாணம். முகூர்த்தத்துக்கு எல்லாமும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காராம் வசிஷ்டாச்சாரியா. சுவாமி அந்த சிவதனுசை எடுத்து நிறுத்தி அப்படி வளைச்சார். தத்பபஞ்ச தனுர் மத்திய அப்படி வளைக்கும் போது டார்னு ஒரு சப்தம். இந்த சத்தத்திலேயே ஆதிசேஷன் நடுங்கி விட்டாராம். பூகம்பம், தலையில பூமி இருக்கணும். சிவதனுர்பங்கம் ராமபத்ர தீட்சிதர் சொல்ற சிவதனுர்பங்கம் இந்த சத்தத்தை கேட்டு ஆதிசேஷன் நடுங்கி பயந்து போயிட்டாராம். திடீர்னு பேசினா குழந்தைக்கு ஒரு தடவை தூக்கி போடுறது பாருங்க. அதுபோல இந்த சத்தத்தை கேட்டு ஆதிசேஷனே நடுங்கினார். அப்படி சிவதனுர்பங்கம் மண்ணே கண்டிகாதானத்துக்கு வந்துவிட்டான் ஜனகன். பார்த்தார் சுவாமி வில்ல ஒடின்னு இதெல்லாம் ஒடிச்சேன், கல்யாணம் எல்லாம் எங்க அப்பாவை கேட்டுன்னு தான் பண்ணேன். அப்பா சொல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பேனான்னு சொல்ல உடனே லக்ன பத்திரிகை எல்லாம் குறித்து தசரத சக்கரவர்த்திக்கு சொல்லி அனுப்ப 3 பத்திரிகைகளோடையும் ஆச்சாரியாலோடையும் மந்திரிகளோடையும் சைன்யத்தோட வந்துவிட்டாராம். அயோத்தியே காலி ஆயிடுச்சு. எப்படிதான் தாங்கினதோ தெரியலேங்கிறான் ரகுவம்சத்துல காளிதாஸ். சின்ன மிதில எப்படி தாங்கினதுன்னு தெரியல அயோத்தி கூட்டத்தை. அத்தனை பேர் வந்துட்டா எதிர்கொண்டு அழைச்சு வாக்தானஞ்ச பிரதானஞ்ச வரணம். முதல் அங்கமே வாங் நிச்சயம். அந்த வாங் நிச்சயம் என்றா இங்க 64 தலைமுறையை சொல்லி இங்க ராமலட்சுமண பரத சத்ருகுணாள்னார். அங்கே ஜனகன் தன்னோட 22 தலைமுறையை சொல்லி எனக்கு 2 பொண்ணு சீதை ஊர்மிளை, என் தம்பி குஷத்வஜன், அவனுக்கு மாண்டவி ஸ்ருதகீர்த்தின்னு 2 குழந்தைகள்னு சொல்ல இங்கேயும் 4 பிள்ளை, அங்கேயும் 4 பொண்ணு, 4 பேருக்கும் கல்யாணம். அது வரையில் ராமருக்கு மாத்திர தீர்மானம் ஆயிருந்தது. 4 பேருக்கும் தீர்மானம் ஆக அடுத்த நாள் கார்த்தால எழுந்த உடனே முகூர்த்தத்துக்கு எல்லாமும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காராம் வசிஷ்டாச்சாரியா. எப்படின்னா எல்லாம் சித்தஸ்ய விதி யஸ்மிமுஸ்து வசிஷ்ட. எப்படி ஆச்சரியமா பிரபாமத்யேது விதிவத் வேதிம் கிருத்வா மகாதபாம் அலஞ்சகாரதாம் வேதிம் கந்த புஷ்பை. இதெல்லாம் ராமாயணத்தை கேட்கணும். எதுக்கு கேட்கணும்னா நம்முடைய தர்மம் தெரிஞ்சுக்க. இவெல்லாம் கல்யாண மண்டபத்தில் கல்யாணம்னு ஒரு இரும்பை கொண்டு வந்து வச்சுடுறாங்க. இரும்பு தொட்டி மாதிரி ஒன்று இருக்கு, அதுதான் வேதி. இப்ப கல்யாண ஹோமம் அதுல தான். அந்த ஹோமத்தை அதுல பண்ணினா என்ன பிரயோஜனம்? இரும்புல பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லு? ஒரு மண்ணில் இருக்கணும், இல்லை கல்லுலையாவது இருக்கலாம் கடைசி பட்சம். அது மாதிரி இல்லாமல் இப்போ இரும்பு தொட்டி மாதிரி 2 பக்கம் கைப்பிடி வச்சிருக்கு. ஹோமம் ஆன உடனே கொண்டு அந்தர்தானம் கொண்டு போகிறான். அது கொண்டு போய் தத்திரீவ அந்தரதீயத ராசபஞ்சாத்தியாயி மாதிரி அது அந்த சிறிதமே ஆக வேண்டாம். புகை ஜாஸ்தியாக இருந்தால் கொண்டு போய் 2 பக்கம் 2 பேர் வரான், கிங்கரம் மாதிரி வரான், தூக்கின்னு போய் அந்த ஹோமகுண்டத்தை வெளியில் வச்சு. இதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இவா எப்படி சக்தி பூர்த்தி பண்ணிப்பாங்கிறேன் நான். இவ்வளவு ட்ரிபிள் இருக்கு, இவாளுக்கு எப்படி சக்தி பூர்த்தி ஆகும், எப்படி சதாபிஷேகம் ஆகும்? அதுக்கெல்லாம் ஒரு நியமம் இல்லையா? ஏன்னா வாழ்நாள் முழுக்க க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் அது. அதுக்கு யதோக்தமா பண்ண வேண்டாமோ? வால்மீகி என்ன பண்ணார்னார்? வேதிம் கிருத்வா அவர் போட்டாராம். ஆளை பக்கத்துல வச்சுட்டு அந்த வேதியை நிர்மாணம் பண்றார். நிர்மாணம் 3 மேக்கல் இருக்கணும். வேதின்னா 3 படி. அதுக்கு அழகா அதுக்கு வர்ணங்கள்லாம் போசி அலஞ்சகாரதாம் வேதிம், அந்த வேதியை சுற்றி கோலங்கள்லாம் போட்டு மஞ்சப்பொடி குங்குமம் இந்த பச்சை கோலமாப்பொடி போட்டு அதை அப்படி தட்டை தட்டி வடை மாதிரி ஒரு தட்டை தட்டி அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியை வச்சு அதை ஒரு தட்டை தட்டி அதுக்கு மேலே ஒரு குங்குமத்தை வச்சு இதை பார்த்தா ஒரு 3 கலரில் தெரியும். இது மாதிரி ஒவ்வொரு திக்கிலையும் போட்டு இது அலங்காரம்னு பேர். இது மாதிரி ஹோமங்கள்லாம் பண்ணால் அலங்காரம் பண்ண. அலங்காரம் பண்ணாமல் ஹோமம் தெவசத்தில் தான் பண்ணுவா. ஒரு கோலங்களும் இல்லாமல் தெவசத்தில் தான் அப்படி பண்ணுவா. சாதாரணமாக சிராத்தம் நீங்களாக பாக்கி எந்த ஹோமம் பண்ணுறதா இருந்தாலும் வேதி அலங்காரம் அலங்கரிக்கணும், புஷ்பத்தை போடணும். இது வந்து ஒரு கிரமமானும் அதை வசிஷ்டர் காமிக்கிற இதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சிட்டியில். தெவசத்துக்குள்ள அதே குண்டான் தான் இங்கே எதுக்கும்.
அலஞ்சகாரதாம் வேதிம் கந்த புஷ்பை சமந்ததா. நிறையா சந்தனங்கள்லாம் இட்டு குங்குமம் விட்டு புஷ்பங்கள்லாம் போட்டு மாலை எல்லாம் போட்டு சுவர்ண பாலிகா விஷ்ட தங்க பாலிகை. அந்த பாலிகைன்னா 5 நாள் கல்யாணமும் முளைக்கணும் பாலிகை. அதுக்காக முத நாளே முளை கட்டி வைக்கணும். அது அழகாக முன்னாடியே முளை கட்டி வச்சு அது முளை வர நேரத்தில் எல்லாம் பண்ணியிருக்காரு. அது சித்தம் அங்குராட்யை ஈஸ்வரா தூபபா எல்லாம் சித்தம் பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஸ்லோகம் 5-6 ஸ்லோகம் இதை அப்படியே தெரிஞ்சுட்டா பங்குடா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். லாஜபூர்ணை லாஜபூர்ணைரபி சம்ஸ்கிருதை. லாஜஹோமம் உண்டு, பொரியினால ஹோமம். அந்த ஹோமத்துக்கெல்லாம் பொரியெல்லாம் சுத்தமா இருக்கணும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.